சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் பொதுவாகவே நம்ம வீட்டுக்குள்ள சில ஜீவராசிகள் நுழையுது அப்படின்னு சொன்னால் ஒன்றுத்துக்கும் ஒரு அர்த்தம் அப்படின்றது இருக்குது. பொதுவாக பட்டாம்பூச்சி அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம், வண்ணத்து பூச்சி அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த வண்ணத்து பூச்சிகள்லேயே மஞ்சள் நிற வண்ணத்து பூச்சி நுழைஞ்சா அது ஒரு பலன், கருப்பு நிற வண்ணத்து பூச்சி நுழைஞ்சா அது ஒரு பலன். இப்படி வண்ணத்து பூச்சிகள் வீட்டுக்குள்ளே நுழையுது அப்படின்னு சொன்னால் அதற்கு நிறைய அர்த்தங்கள், நிறைய பலன்கள் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி கருவண்டு அது உள்ளே நுழைஞ்சாலும் அதற்குரிய ஒரு சில பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. தேன்கூடு, வீட்டில் தேன்கூடு கட்டுது, இல்லை கரையான் வருது அப்படின்னா அதற்கு என்ன பலன், இதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கேன். இதையெல்லாம் கடந்து இப்போ இருக்கக்கூடிய சூழலில் நமக்கு நிலங்கள் நாம் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால், வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னால், வீடு வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அக்கம் பக்கம் சுற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும். கோயில் கோபுரத்தினுடைய நிழல் நம்ம வீட்டு மேலே படக்கூடாது. நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் தொலைவிலேயே இறைச்சி கடை இருக்கக்கூடாது. நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கக்கூடாது. வீட்டுக்கு முன்னாடியே வெட்ட வெளி இருக்கக்கூடாது. வீட்டுக்கு முன்னாடியே அடர்ந்த காடு இருக்கக்கூடாது. உலர்ந்த மரங்கள் இருக்கக்கூடாது. இப்படிலாம் நிறைய இருக்குது. முள்ளு செடிகள் இருக்கக்கூடாது. இப்படிலாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதற்குரிய ஜீவராசிகள் அங்கே வசிக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கும்போது நாம் அங்கே குடி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜீவராசிகள் ஏதோ ஒரு டக்குன்னு ஒரு வெளிச்சம் இருக்கும்போது நம்ம வீட்டில் அங்கே அந்த ஜீவராசிகள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பூரா வீட்டுக்குள்ளே வந்துடும், சிறு பாம்பு வீட்டுக்குள்ளே வந்துடும், ஒரு சில வீட்டில் பாம்புகளே வந்துடும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? இப்படி நம்ம வீட்டுக்குள்ளே சில ஜீவராசிகள் வருது அப்படின்னும் போது அந்த ஜீவராசிகள் நம்ம வீட்டுக்குள்ளே வருவதனுடைய பலன்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் அந்த பலன்கள் தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டில் சில மாற்றங்கள் நாம் எடுத்துகிட்டு வரணும். மாற்றங்கள் அப்படின்னும் போது நம்மளுடைய வாழ்க்கை முறையாகட்டும், நம்மளுடைய பேசக்கூடிய விதமாகட்டும், நம்மளுடைய செயல்பாடுகளாகட்டும், இதெல்லாம் நம்ம மாற்றங்கள் கொண்டு வரணும். அதையும் கடந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று வீட்டுக்குள்ளே வந்துடுது இல்லையா, செல்லப்பிராணிகள் இறந்து போகுது அப்படின்னும்போது நம்ம வீட்டில் கடல் நீர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது பீச், அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த கடல் நீரை வீடு முழுக்க தெளித்தா நம்ம வீட்டுக்குள்ளே இந்த ஜீவராசிகள் இதெல்லாம் வராது அவ்வளவா. அதே மாதிரி செல்லப்பிராணிகளினுடைய இழப்புகள் நீங்கள் அடிக்கடி சந்திக்கிறீங்க. பறவைகள் செத்து போகுது, நம்ம வீட்டில் இந்த லவ் பேர்ட்ஸ் வச்சுருந்தேன், இந்த புறாக்கள்லாம் வச்சுருந்தேன், அதெல்லாம் இறந்து போகுது, நாய்க்குட்டி வச்சுருந்தேன் இறந்து போகுது, பூனை வளர்த்தேன் இறந்து போகுது, முயல் வளர்த்தேன் இறந்து போகுது, இப்படி செல்லப்பிராணிகள் இறந்து போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் குங்கிலியம் சொல்கிறோம் இல்லையா, இந்த குங்கிலியம் அப்படிங்கிறத தொடர்ந்து ஒரு 21 நாட்களுக்காவது காலை மாலை தூபமாக போடும்பொழுது வீட்டுக்குள்ளே விஷப்பூச்சிகள், விஷ ஜந்துக்கள், வண்டுகள் இதெல்லாம் வராது. இன்னொன்று, செல்லப்பிராணிகள் பாதுகாப்பாக இருக்கும். செல்லப்பிராணிகளினுடைய இழப்பு அப்படிங்கிறது இருக்காது. இந்த தூபம் போட்டுட்டாலே போதுமா அப்படின்னா, தூபம் அப்படிங்கிறது அதற்கான ஒரு வழிமுறை தான். ஆனால் செல்லப்பிராணிகள் ஏன் இறந்து போகுது, வீட்டுக்குள்ளே அடிக்கடி ஏதாவது விஷ ஜந்துக்கள் வருது, பூச்சிகள் வருது, வண்டுகள் வருது, அதை எங்களை கடிச்சிடுது, தெரியாமல் எங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி வருது, ஏதாவது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் குடும்ப தலைவர் இல்லையா, உங்கள் குடும்பத்தில் பெரிய குழந்தையினுடைய ஜாதகத்தை நீங்கள் நம்பகமான ஜோதிடரிடம் காண்பித்து அதுக்கான பலனை நீங்கள் கேட்கும்பொழுது இந்த மாதிரியான இறப்புகள், செல்லப்பிராணிகளினுடைய இறப்புகளுக்கு என்ன காரணம், வீட்டுக்குள்ளே அடிக்கடி ஏதாவது ஒரு ஜீவராசிகள் வருது அதற்கு என்ன காரணம், அதற்கு என்ன பரிகாரம், அதெல்லாம் அவர் சொல்லுவார். அதன்படி நீங்கள் பரிகாரங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக நிம்மதியான வாழ்க்கை அப்படின்றது இருக்கும். சரிங்களா? ஆக ஜீவராசிகள் நம்ம வீட்டுக்குள்ளே தேவையில்லாமல் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். நம்ம வீட்டில் கூட வரும், பட்டாம்பூச்சிலாம் வரும். ஆனால் சொல்கிறதுக்கு எனக்கு தயக்கமே கிடையாது. நான் சந்தோஷமாகவே மகிழ்ச்சியாகவே நம்ம வீட்டில் எப்போதுமே மஞ்சள் நிற வண்ணத்து பூச்சி உள்ளே வரும். அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா மஞ்சள் நிற வண்ணத்து பூச்சி வீட்டுக்குள்ளே வரும்போது நம்மளுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை என்னுடைய குருமார்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஐயா உள்ளே
மஞ்சள் நிற பட்டாம்பூச்சி வந்தது அப்படின்னா நல்லதுமா, அது வந்து நம்ம முன்னோர்கள்னு சொல்லுவாங்க, அதனால் ஒன்றும் சங்கடப்படாதீங்க அப்படின்வாங்க. இப்படி இதற்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. நான் மஞ்சள் நிறத்துக்கு மட்டும் சொல்லியிருக்கேன், அது இல்லாமல் மற்ற நிறங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு அர்த்தங்கள் இருக்குது. அதனால் எதுக்கு அதெல்லாம் கேட்டு ஒன்று நல்லதாக இருக்கும், ஒன்று சங்கடத்தை தரும், அதனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதற்கான மனப்பக்குவமும் நம்ம வளர்த்துக்கணும். ஆக இயல்பாக அது வருதா, அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமா, இதை பண்ணிடலாம். சரிங்களா? அதனால் குங்குலியம் அப்படிங்கிறத தூபமாக போடும்பொழுது நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த குங்குலியம் நம்முடைய சிந்திகனேன்.com ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன், வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. சரிங்களா? இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே போல் வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.